இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது தாவேகா. தாவேகாவுக்கு 10% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். கன்னியாகுமரியில் இதான் நிறுவனம். தமிழ்நாட்டில் அப்போ இன்னும் வந்து அந்த திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலை, விஜய்க்கு வந்து செல்வாக்கு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. தாவேகாவோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இந்த எலெக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னியாகுமரி இதை வச்சு 10% தான் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் அதோட குறைவாக வாங்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தாவேகா நம்பி யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது தாவேகா என்ன செய்கிறாங்களாம், வர்றவங்களுக்கு அவங்க காசு கேட்குறாங்க. கூட்டணிக்கு வர்றாங்கன்னு சொன்னால் வாங்க சீட் தரோம், காசு நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க. கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியை சேர்க்கிறதுக்கு கூட வலிமை இல்லாத நிலையில் திமுக தள்ளப்பட்டிருக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மோகன். டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணி சேருவதற்கு முன்னாடியே கன்னியாகுமரியில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. அந்த கருத்து கணிப்பின்படி கன்னியாகுமரியில் அதிமுக தான் ஜெயிக்க போகுது, திமுக பின்தங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு இருக்குது. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபி தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம 10 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். அது எம்பி எலெக்ஷன்னாலும் சரி, அதே போல் எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி, அவங்களுக்கு தான் கூடுதலான சீட்டுகள் வந்து வந்துட்டுருக்கு. பட் இந்த கருத்து கணிப்பில் வந்து டோட்டலாகவே அதிமுகவுக்கு தான் அது ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கிய. என்ன காரணம், ஏன் எதனால கன்னியாகுமரியில் அதிமுக பலமாக இருக்குது? அதாவது இது வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் மாறுபடும். அது தமிழ்நாட்டை அப்படி எக்ஸாக்டாக அது பிரதிபலிக்கும். பார்டர் அப்படிங்கிறதுனாலயா? பார்டரு அங்கே வந்து காங்கிரஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, அதுக்கு பிறகு பிஜேபி, அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட்டுகள், அப்புறம் அதிமுக இந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது எப்போவுமே வந்து அது அங்கே ரிலீஜியஸ் போலரைசேஷன் கொஞ்சம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக யார் வராங்களோ அவங்கள வந்து ஆதரிப்பாங்க. இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது தாவேகாவுக்கு 10% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா புதுசாக வர்றவங்கள கன்னியாகுமரியில் கொஞ்சம் அதிகமாக ஆதரிப்பாங்க. புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா விஜயகாந்த் வந்தப்போ அவருக்கு நல்ல ஒரு மாசு இருந்துச்சு. அதே போல் விஜயகாந்த் அதுக்கு பிறகு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி அதுக்கு வந்து ஒரு நல்ல மாசு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னா அங்கே நிச்சயமாக அவருக்கு வந்து அங்கே கூடுதலான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 10% தான் விஜயம் வர்றாரு. சீமான் வந்து கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 8% கிட்ட வாங்கினவர் வந்து வெறும் 2 பாயிண்ட் சம்திங் தான் அவர் வராரு. அப்படிங்கும்போது அப்போ சீமானோட இடத்த தான் விஜய் போய் பிடிக்கிறாரு. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட நிலவரம். கன்னியாகுமரியில் இதான் நிலவரம். தமிழ்நாட்டில் அப்போ இன்னும் வந்து அந்த திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலை, விஜய்க்கு வந்து செல்வாக்கு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் சேருவதற்கு முன்பு இது எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் டிடிவி வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க மாட்டார். மற்ற தென் மாவட்டங்களில் அவர் ஒரு பெரிய ஃபேக்டர் தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதை நம்ம எக்ஸாக்டாக தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னாலும் கூட இது இன்னும் அதிமுகவுக்கான அந்த ஆதரவுங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் அப்போ அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அது காங்கிரஸ் திமுக பேஸு. அங்கேயே வந்து அவங்களுக்கு வேல்யூ இல்லை, அவங்க பின்தங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் இல்லை. கன்னியாகுமரியோட கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் திமுக அலையன்ஸுக்கு தமிழ்நாட்டில் என்ன பொசிஷனு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்ன பொசிஷன் பார்க்கும்போது இன்னும் ஒருபடி அதிமுக அலையன்ஸ் வந்து இங்கே கூடுதல் வாய்ப்புகளை பெறதுக்கு இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கன்னியாகுமரி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து கணிப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, அதிமுக கூட்டணியில் பாமகவும் டிடிவி தினகரன் அமமுகவும் சேருவதற்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு. பொதுவாக ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னா அது முன்ன பின்ன இருக்கும், அப்படி தான் நம்ம அப்போ தான் நம்ம பார்ப்போம், அதுதான் நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கும். ஆனால் அமமுகவும், அதாவது டிடிவி தினகரனும் பாமக அன்புமணி தலைமையிலான பாமகவும் சேருவதற்கு முன்னாடி அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயே அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அப்படின்னா அதன் பிறகு இந்த 2 கட்சிகளும் கூட்டணியில் சேருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கன்னியாகுமரியில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அப்படி தான் அதை பார்க்கணுமா? அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கருத்து கணிப்பில் வந்து அவங்க சொல்கிறது அதிமுகவுக்கு தான் அங்கே அந்த சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு இதை சொல்கிறாங்க. நாம் வந்து டிடிவி ஃபேக்டரு பாமக இது ரெண்டையுமே கன்னியாகுமரியில் நம்ம பொருத்தி பார்க்குறது சரியாக இருக்காது. பொதுவாக கடந்த தேர்தல் 2021 தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக எங்கே அவங்களுக்கு சறுக்குச்சு அப்படின்னா அது தென் மாவட்டங்களில் தான்.
குறிப்பாக தேவர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிமுக சொற்பமான வாக்குகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது வந்து அது மேபி அதில் ஒரு சின்ன உண்மை வந்து உண்டு. இப்போ இன்றைக்கி டிடிவி வந்துட்டார். இனி அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது வந்துடுவார். அதே போல் சசிகலா அவர்களும் இந்த கூட்டணி தான் ஆதரிப்பார். ஏன்னா அவங்க திமுகவை போய் ஆதரிக்க முடியாதுல்ல, அப்போ ஆதரிப்பார் அப்படின்லாம் பார்க்கப்படுது. அப்போ இந்த ஃபேக்டர் வந்துச்சுனாலே அது அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி விட்டுருவோம். தமிழ்நாட்டில் ஓவராலாக அவங்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரிய ஒரு பலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கொங்கு மண்டலம் ஏற்கனவே சொல்ல தேவையில்லை, அது ஆல்ரெடி அதிமுகவுக்கு தான் அது வாய்ப்பு. கடந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். வட தமிழ்நாட்டில் தான் வந்து என்னென்னா கொஞ்சம் இவங்க அதிமுக கூட்டணியோட திமுக கொஞ்சம் லீட் எடுத்தாங்க போன எலெக்ஷனில். பட் இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் வந்து பாமக மீண்டும் சேர்ந்துருக்கிறாங்க, டிடிவியும் சேர்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது வட மாவட்டங்களில் அந்த ஏற்கனவே இருந்த பலம் அப்படிங்கிறது தக்க வைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த வட மாவட்டங்களில் மட்டும்தான் அப்போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. கொங்கு மண்டலத்திலையோ அல்லது தென் மாவட்டங்களோ குறைஞ்சிருச்சுங்கிறத முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்பில் முதல் கட்டமாக கன்னியாகுமரியில் அதிமுக ஜெயிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் தாவேக்கால இருந்து செங்கோட்டையன் பேசும்பொழுது நாங்கள் யார் கூட போய் கூட்டணி பேசுகிறோம் உள்ள பிஜேபி வந்துடுது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மைண்டு வாய்ஸாக நினச்சிட்டு செங்கோட்டையன் பேசிட்டார்ல, இதை எப்படி கவனிக்கணும் பார்க்கணும்? செங்கோட்டையன் வந்து அவரும் இந்த அலைன்ஸுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. எதுக்கு? அதிமுக தலைமையிலான அலைன்ஸுக்கு. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப 3 மாதம் கிட்ட இருக்குல்ல, அவரும் வருவார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அவர் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்படுவதற்கு என்ன காரணம்? பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தாரு, கட்சிக்கு தெரியாமல் போய் பார்த்தாரு, கட்சிக்கு சரியாக வேலை செய்யலை, கட்சியில் நீக்கப்பட்டவர்களோட போய் பேசினார். கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் யார்? ஓபிஎஸ். அவர் ஏன் நீக்கப்பட்டார்? அவர் ஓபிஎஸ் யாருக்காக வேலை செஞ்சார்? ஓபிஎஸ் பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் வேலை செஞ்சார், சரிங்களா? டிடிவி தினகரன் பிஜேபி எதிர்த்தார். அதற்கு பிறகு கடந்த தேர்தலில் அவரும் பிஜேபி கூட தான் போயிருக்கிறாரு. இவங்க கூட யார் போய் சேர்றா? செங்கோட்டையன் போய் சேர்றாரு. அவரும் எதனால் போய் சேர்றாரு? டெல்லியில் போய் பிஜேபி தலைவர் பார்த்ததுக்கப்புறம் தான் போய் சேர்றாரு. அப்போ பிஜேபி அப்படிங்கிற அந்த தலைமையின் கீழே இவங்க எல்லாம் ஒருங்கிணைகிறாங்க. செங்கோட்டையன் கூட அதில் மிஸ் ஆகிருக்கார், அவரும் வந்துடுவார் அப்படின்னு பார்க்கப்படுது. தாவேக்காவோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இந்த எலெக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னியாகுமரி இதை வச்சு 10% தான் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் அதோட குறைவாக வாங்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ தாவேக்காவை கண்ணை கட்டி என்ன செஞ்சுருக்காங்க? போய் ஆதவர்ஜனை போய் காட்டில் கொண்டு போய் விட்டார். தாவேக்காவுக்கு அவங்க அதிமுக சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. இன்றைக்கி வந்து இதே ரிசல்ட் தான் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு பார்க்கும்போது தாவேக்காவுக்கான அந்த வாக்குகள் 10% வாங்கி என்ன பிரயோஜனம்? வெற்றி அதாவது ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சா தானே அவங்க ஒரு பெரிய ஃபேக்டராக வர முடியும். ரெண்டாவது வந்து தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக பணம் செலவு பண்ணுறது கிடையாது, சரிங்களா? அதில் பல தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்குது, தொண்டர்களை கூட்டிகிட்டு போகணும், வாகன செலவு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு செலவுகளை செய்வதற்கான கெப்பாசிட்டி அந்த 2 பெரிய கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. தாவேக்கால ஒன்றும் இல்லை. தாவேக்கால போய் யாரும் வந்து ஏன் சேர மாட்டேங்கிறாங்கன்னா, போய் சேர்ந்து தொகுதிக்கு 10,000 5,000 ஓட்டு வாங்கி என்ன செய்கிறது? அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் இருக்கும். ஜெயிக்கணும்ல, எலெக்ஷனில் ஜெயிக்கணும். ஜெயிச்சா எம்எல்ஏ ஆனால் தான் நீங்கள் அடுத்து உங்களை நம்பி இருக்கணும், ஏதாவது செய்ய முடியும். அதனால தான் தாவேக்கா நம்பி யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது தாவேக்கா என்ன செய்கிறாங்களாம், வர்றவங்கள்ட்ட அவங்க காசு கேட்குறாங்களாம். கூட்டணிக்கு வராங்கன்னு சொன்னால் வாங்க சீட்டு தரோம், காசு நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்களாம். புரியுதுங்களா? அப்போ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு தாவேக்காட்ட காசு இல்லை. அதனால் செங்கோட்டையனில் தாவேக்கா சார்பு நின்னாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்குள்ளே போயிட்டு அதாவது ஒரு சீட்டு வந்தால் கூட பெரிய விஷயம். அதே போல் வந்து ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவருமே வந்து இப்போ விஜய் கூட போய் என்ன பண்ண முடியும்? அவர் ராமதாஸ் பாவம் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், விசிகா நினச்சா தான் அவர் திமுக கூட்டணிக்குள்ளே போக முடியுங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இது திமுக கூட்டணியோட பலவீனத்தை நம்ம பார்க்க முடியுது. திமுக தான் கூட்டணிக்கு தலைமை. ஆனால் அண்ணன் திருமாவா என்ன சொல்கிறாரு, இவர் கூட நாங்கள் சேர மாட்டோங்கிறாரு. இவர் வந்தார்னா இருக்க மாட்டோம், முடிஞ்சால் பார்த்துக்கோங்க டைரெக்டாக சவால் விடுறாரு. திமுகனால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் இழுத்துட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன செய்வாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் போய் தாவேக்கா கூட சேர்ந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. திமுக படுதோல்வியை சந்திப்பாங்க. அதனால் திமுக எப்படியாவது கூட்டணி கட்சியில் அரவணைச்சு எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் அண்ணன் திருமா வந்து தைரியமாக சவால் விடுறாரு. அப்போ கூட்டணிக்குள்ளே ஒரு கட்சியை சேர்க்கிறதுக்கு கூட வலிமை இல்லாத நிலையில் திமுக தள்ளப்பட்டிருக்கு. திமுக எவ்வளோ பலவீனமான நிலைக்கு போயிருப்பாருங்க. ரெண்டாவது ராமதாஸ் அவர்கள் என்ன ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இயற்கையான அலைன்ஸ் என்னென்னா அதிமுக தலைமையிலான அலைன்ஸ் தான். அங்கே போயிட்டால் பாமக கொடுக்குற அந்த சீட்டில் இதே மாம்பழ சின்னத்தில் ராமதாஸ் தரப்பும் கொடுப்பாங்க. உங்கள் சண்டே அப்புறம் பார்த்துங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். விஜய் கூட போய் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதனால் விஜய் வந்து இன்னும் விஜயினுடைய தாவேக்காவின் நிலைங்கிறது இன்னும் எலெக்ஷன் வர வர ரொம்ப மோசமாக தான் போக போகுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இது சீட்டு இதெல்லாம் இருக்குது இனிமேல். இப்போ கட்சியில் பதவி தரலன்னு சொல்லி விஜய் வீட்டு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க. இனி சீட்டு தரும்போது தான் தெரியும் விஜய் என்ன பண்ணுவார்னா, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் சீட்டு தருவார். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சாதாரண அங்கே கட்சிக்காக வேலை செய்தவர்கள், ரொம்ப செலவு பண்ணவங்களாம் அதிருப்தி அடைவாங்க. அப்படி தானே விஜயகாந்த் காணாமல் போனார். திமுக அதிமுகங்கிறது எஸ்டப்ளிஷான கட்சி. அவங்களுடைய ஃபார்மெட் வேறு, ஃபார்முலாவே வேறு. இவர் வந்து இப்போ தான் இனிமேல் ஃபார்முலாவே உருவாக்கணும். இனி சீட்டு தர்ற விஷயங்கள் இருக்கட்டும், சீட்டு எவ்வளோ காசு வாங்கிட்டு தராங்களா, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அதிருப்தியில் சண்டை போட போகிறாங்க, கட்சி ஆஃபீஸை உடைக்க போகிறாங்கலாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மொத்தத்துக்கு தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைங்கிறத இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புலேருந்து நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டுடைய ஒரு முனை வந்து கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில் முதல் கட்டமாக அந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னா, அங்கே அதிமுக ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் திமுக வந்து 2ஆம் இடம் வருது அப்படின்னா, திமுக எதிர்ப்பாலை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கத்தில் புதுசாக விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்குது, பெரிய ஒரு ஓட்டை வந்து பிரிப்பார், கணிப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படின்னா விஜய் 10% ஓட்டு தான் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில், இதே 10% ஓட்டு தான் தமிழ்நாடு முழுக்க விஜய் வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், கன்னியாகுமரியில் திமுக 2வது இடம் வந்தது மாதிரி பிற பகுதிகளையும் திமுக இதே மாதிரி 2வது இடம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் உள்ளடங்கி இருக்குல்ல. அதாவது கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுக அலைன்ஸுக்குமான பர்சன்டேஜுங்கிறது ஒரு 4 to 5% தான். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பெர்சன்டேஜுங்கிறது வேறு, அந்த ரெண்டு அலைன்ஸுக்கு உள்ள பெர்சன்டேஜுங்கிறது குறைவு தான். சரிங்களா? இப்போ வந்து விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் தான். இப்போ விஜய் வரும்போது அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாருன்னா, ஈக்குவலாக தான் பிரிப்பார் கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் ஒரு சைடில் பார்க்கும்போது அவர் பெரியார் இந்த மாதிரி திமுக என்ன சொல்லுதோ அதை தான் சொல்கிறாரு. அப்போ திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை அவர் ஒரு பக்கம் பிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது அதிமுக அதிமுகங்கிறது ஒரு சினிமா பிரபலங்களை வைத்து வந்த கட்சி. அதனால் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு அதிமுகவினர் விரும்பினாங்க. தாவேக்காவினருமே அதிமுக கூட போனால் பெட்டர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான அலைன்ஸுமாக இருக்கும்னு சொல்லி விரும்பினாங்க. அப்போ என்னென்னா 2 கட்சிகள் பெருங்கட்சிகளுடைய வாக்குகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் பிரிப்பார். பட் பிரிக்கிறது அதனால் விஜய் வந்து யார் வெற்றி தோல்விங்கிறது தீர்மானிக்க போகிறதில்ல, 2 பேர்கிட்டருந்து பிரிக்க போகிறாரு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது அலைன்ஸ் தான், ஸ்ட்ராங்கான அலைன்ஸு. அதுக்கப்புறம் ஆன்டி இன்குபென்சி. திமுக வந்து அவங்களுடைய பேஸ், திமுகவின் பேஸ் வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட அந்த வாக்குறுதியில் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. திமுக எதிர்ப்பால இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் கன்னியாகுமரியில் அவங்க 2வது இடம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது பெரிய ஒரு எதிர்ப்பலை, பெரிய அப்படி ஒரு புரட்சி அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. போன தடவை அப்படி அதிமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இல்லை, அப்படின்னா அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. ஆமாம், சொல்கிறது புரியுதுங்களா? போன முறை வந்து அதிமுக பெரிய ஒரு எதிர்ப்பலை சுனாமிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. அப்படின்னா 4% கூட்டணி அதே மாதிரி தான் திமுகவுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு அலையெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதிமுக ஜெயிப்பதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அலை, பெரிய சுனாமி, அது 2011 நடந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப்பிங்லாம் வருமானு தெரியல. பட் வந்து திமுக தோல்வி அடைவது அது நடக்க தான் போகுது. ஏன்னா வாக்கு வங்கி அடிப்படையில் அந்த பல ஃபேக்டர்ஸ் அடிப்படையில், ஆன்டி இன்குபென்சியாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அடிப்படையில் விஜய் வாக்குகளை பிரிக்கிறத வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு அடி. அப்போ விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னா, சீமானுடைய வாக்குகளை திமுக வாக்குகளை பிரிக்கிறார் அப்படி தான் பார்க்கணும். இப்போ இனிஷியலாக சீமானு வாக்குகளை தான் அவர் பிரிச்சிருக்கிறதாக நம்ம கன்னியாகுமரியை வச்சு பார்க்குறோம். ஏன்னா சீமானு வாக்குகள் பிரியாதுன்னு தான் நான் கூட நினைக்கிறேன். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அதிகம் அப்படிங்கிறப்ப விஜயை அப்படி நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்களா கிறிஸ்தவர்கள்? அப்படிதான் பார்க்கணும். அதாவது திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளும் விஜய்க்கு போயிருக்கு அந்த இடத்துல, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்தவர் 10% வாக்குகளில் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் கணிசமாக விஜய்க்கு வந்திருக்கும். அது அப்படி வரப்போய் தான் அங்கே திமுக மேஜரா சீமான் வாக்கு பிரியுது, ஒரு கம்மியாக திமுக வாக்குகள் விஜய். அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் அம்பேத்கர் எல்லாம் சொன்னாலும் கூட ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டு ஒரு பாலிட்டிக்ஸையும் அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு. அப்படி ஆமாம், அப்படியா தெரியுது. அவர் கூட இருந்தவங்க ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், அப்படி ஒரு இதையும் அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு கிறிஸ்டியன் வாக்குகள் வந்து அது கூடுதல் பலம் தானே, ஏன்னா ஒரு 7-8% வாக்குகள் இருக்கும், அது பலம். சிறுபான்மையினர் முஸ்லீம் வாக்குகள் அது கொஞ்சம் வந்துச்சுன்னா அது ஒரு பலம். அதை வச்சு மீதி தொண்டர்களுடைய ஆதரவு, மதம் கடந்த தொண்டர்கள், ஜாதியெலாம் கடந்து ரசிகர்களுடைய ஆதரவு, இதை 3 சேர்ந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா திமுகவின் பேஸ் இந்த 2 தானே.
அதனால் அவர் எல்லாத்தையும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முதல் விஜய் வந்து யார் அடிக்கிறாருன்னா திமுகவுக்கு தான் அது அடி விழுக போகுது. அதான் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்க போகுது. அதிமுக அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐடியாலஜி அடிப்படையில் நீங்கள் ஒரு ஹார்டு இந்துத்துவா அதுக்காக பிஜேபி இருக்குது, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்னு அடிப்படையில் அங்கே அதிமுகவே இருக்குதுன்னு வச்சுக்கோமே. மீதி வந்து சமுதாய ரீதியாக பார்க்கும்போது பாமக இருக்குது, இங்கே பக்கம் வட தமிழகத்தில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் அவங்க இருக்கிறாங்க. இப்படி ஓவராலாக நீங்கள் டிடிவி இருக்கிறாரு. இப்படி ஓவராலாக பார்க்கும்போது இவங்களை விட இவங்க கொஞ்சம் லீட் எடுக்கிறாங்க. சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் அதிமுக கூட்டணி பலப்பட்டு இருக்கு. ஆமாம், அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர்த்துட்டு மீதி பெரும்பகுதியான சமுதாயத்தினரை வந்து அதிமுக போலரைஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இன்னும் பண்ண முடியல. அவங்க மட்டும்தான் இப்போ டிஎம்கே சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கிறிஸ்டின் வாக்குகளை கூட ஈஸியாக உடச்சிருவாங்க. அது எப்போவுமே மிக்சட் ஆகி தான் போகும், மொத்தமாக திமுகவுக்கு போகாது. காங்கிரஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமாக போகுமே தவிர பெரிய லெவலில் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே வந்து என்னென்னா இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற மாதிரி தான் இந்த எலெக்ஷனை கொண்டு போவாங்க பிஜேபியில் இருக்கிறதுனால. அது வந்து அதிமுக தான் கொஞ்சம் பாசிட்டிவாக அமையுங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது. அதில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது, திமுகவுக்கு பாதகமாக இருக்குது. தாவிக ஆவரேஜான ஒரு வாக்குகளை பெறும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி வருதுங்கிறத வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.